சர்ஜரிக்கு கூட என்னால் சரியாக காசு ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நீங்கள் பெருசாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சதுக்குள்ள நோக்கமே அதுதான். நான் வந்து பணக்காரங்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்றக்காண்டி நான் ஸ்டார்ட் பண்ணல. நீங்கள் வந்து நர்சிங் படிக்க வைக்கிறீங்களாமே, கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய அதாவது குக்கிராமம், கிராமப்புறம்னு சொல்ல குக்கிராமத்தில் இருக்கவங்கள வந்து ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த தொழில் எடுத்தாலும் கஷ்டம் இல்லாத தொழிலே கிடையாது. என்னோட மனைவியோட சப்போர்ட் இல்லாமல் நான் இதை செஞ்சிருக்க முடியாது. யூகே யூஎஸ் அந்த மாதிரி போகணும், வேற கண்ட்ரி போகணும்லாம் நினைச்சு வந்தாங்க. பட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் மதுரைக்கு வந்தவங்க மதுரைக்கு பழகிட்டா வெளியே போக மாட்டாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் அங்க கடவுள் கிடையாது. ஆனா எங்களால முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாம நான் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேம். 2007 வந்து மதுரையில் ஒரு மருத்துவமனை தொடங்குறீங்க. ரெண்டு பேருமே மருத்துவர்கள். எப்படி சார் அந்த ஜேர்னி ஆரம்பமாச்சு? 2007 நாங்கள் ஆரம்பித்தது வந்து ஒரு சாதாரண செட்டப் தான். மேடம் வந்து ஒரு டயபெட்டிக் சென்டரில் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்குன்னு ஒரு தனிச்சு ஒரு இது வேணும், மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுன்றக்காண்டி தான் இதை கொண்டு வந்தோம், இதை ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி சார் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும்? இன்னைக்கு வந்து மதுரையிலே ஓகே பிஜிஎம் ஹாஸ்பிட்டல், அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு வகையில் வந்து நம்ம க்ரோத் இருக்குது. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு சார் அது? என்னோட மனைவியோட சப்போர்ட் இல்லாமல் நான் இதை செஞ்சுருக்க முடியாது. அவங்க வந்து நான் எவ்வளவு இறங்கி வேலை பார்த்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு ஃபுல்லாக அவங்க ரொம்ப டீப்பாக இறங்கி பார்த்துட்டதுனால எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. பாரி சார் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான சர்ஜன். அவங்க வந்து இன்னும் நிறைய பேருக்கு அவங்களோட கைகள் சேவை பண்ணணும், நிறைய பேரை டச் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. அதுக்கு வந்து அவர் ரொம்ப ஹெக்டிக் பிஸியாக இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேஷனும் அவரை சேர்ந்து பார்க்க முடியாதனால நான் அதை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த ஜேர்னி இருக்குல்ல சார், இப்போ இத்தனை வருஷ ஜேர்னி, கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு மருத்துவமனையாக பொது சேவைக்குள்ளே வரக்கூடிய அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அது எப்படிப்பட்டதாக இருந்தது? எந்த தொழில் எடுத்தாலும் கஷ்டம் இல்லாத தொழிலே கிடையாது. சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அது நல்லா கம்ஃபர்டபுளாக தான் வந்திருக்கும். கோல் வந்து நல்ல சர்வீஸ் பண்ணணும், நிறைய பீப்புளை டச் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறனால அந்த பெரிய கோலுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் பெருசாக தெரியல. நீங்கள் எப்படி சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்டோட அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு? நான் கொஞ்சம் ஸ்டபனான ஆள், அதனால என் மனைவி என்னை அனுசரித்து போகிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால எனக்கு அது ஒரு பெரிய கொடுப்புனை. அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்ஜனாக இருக்காங்க, நிறைய பேருக்கு நல்லா ஹீல் பண்ணுறாங்கன்னா எனக்கு அது ஒரு நல்ல ப்ரௌடான விஷயம். அதை அவங்க நல்லா முழுமையாக செய்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுன்றது தான் என்னோட தாட்டாக இருக்கும் எப்போதுமே. எந்த விதத்துலையும் அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பேஷண்ட் கேர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நைட்டு ஃபோன் ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. தூக்கத்தில் ஃபோன் பேஷண்ட் கால் பண்ணாலும் நானே சொல்லுவேன், இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆனால் அவங்க சப்கான்ஷியஸ் லெவலில் பேஷண்ட்டை பேசிகிட்டே தான் இருப்பாங்க. எந்த டைமில் வேணாலும் ரீச் பண்ணலாம், பேசுவாங்க. அது மாதிரி ரொம்ப பேஷண்ட் ஓரியன்டாக இருப்பாங்க. 24/7 மக்களுக்கான சேவை. ஆமாம், அதுக்கு தான் சார் படிச்சுட்டு வந்திருக்கோம், அதுக்கு தான் சேவை பண்ண வந்திருக்கோம். ரொம்ப முழுமையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து பார்க்குற மாதிரி. சார் இப்போது கல்யாணம் ஆகும்போது மேம் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி டாக்டர் ஆகிட்டீங்க, ஒர்க்கில் இருந்தீங்க, வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. எப்படி சார் அவங்கள ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது? ஆனால் ஒரு படிக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னோட மதர் இல்லாக்கு அது ஒரு ரொம்ப நன்றியை சொல்லணும். அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க தான் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அப்போ எனக்கு கனவு வந்து எம்பிபிஎஸ் பாஸ் ஆனால் போகிறோம். அவங்க பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணிட்டு யூகே இல்லை யூஎஸ் போகணும், குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்துச்சு எனக்கு. யூகே யூஎஸ் அந்த மாதிரி போகணும், வேற கண்ட்ரி போகணும்லாம் நினைச்சு வந்தாங்க. பட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் மதுரைக்கு வந்தவங்க மதுரைக்கு பழகிட்டா வெளியே போக மாட்டாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒரு ஆள. எது மேம் உங்க ரெண்டு பேரையும் வந்து மதுரையில கட்டி போட்டுச்சு? இல்ல இங்க இருக்கணும், இந்த மக்களுக்காக நம்ம வேலை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் இனிஷியலி பாரி சார் தான் என்னைய சொன்னது, நான் எப்படி இருந்தாலும் வெளியூருக்கு வர மாட்டேன், கொஞ்சம் ஸ்டபனா இருப்பாங்க, நான் வெளியூர் போக மாட்டேன், இந்த ஊர் தான் சொன்னாங்க. இவங்க முடிவு எடுத்துட்டா அந்த மாதிரி மாற்ற மாட்டாங்கன்றனால நான் ஏன் முடிவையும் ஸ்டபனாவே ஆக்கிட்டு இதுலேயே ட்ரை பண்ணி இது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம இவ்வளோ பெருசாக ஆரம்பிக்கணும், அதுவும் மதுரையோடைய மிக முக்கிய நகரம் ஐயர் பங்களா அப்படிங்கிறது, இந்த பகுதியில் மெயின்லேயே நம்ம அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த திட்டம் எப்போ ஆரம்பிச்சது? திட்டம்னு சொல்ல முடியாது,
சாரோட பிரதர் இந்த சைடில் ஹாஸ்பிட்டல், அப்போ இந்த ஏரியாலாம் அவ்வளோ இது டெவலப். எங்கள் அண்ணன் மூலியமா தெரிஞ்ச ஒரு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டட் ஹாஸ்பிட்டல் இது. டாக்டர் காசிராஜன் ரொம்ப பிளான்லாம் இல்லை, அது பாட்டுக்கு யதார்த்தமா அதுவா அமைஞ்சது. சரி, அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்றக்காண்டி அது இதை கொடுக்குறவரும் ஒரு எத்திக்ஸாக இருந்த ஒரு டாக்டர் காசிராஜன் சார்னு சொல்லிட்டு, அவர் டாக்டருக்கு தான் கொடுப்பேன், நீங்கள் ஹாஸ்பிட்டல் நல்லா ரன் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் நிறைய பேர் ஹோட்டல்ஸ்க்குலாம் கேட்டாங்க இந்த இடத்த, அவரை இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நான் போய் சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்போ சார் உள்ள வருது? அந்த சொசைட்டிகிட்ட தான் நம்ம வாழ்கிறோம், இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது திரும்பி செய்யணுன்றது தான் என்னோட எண்ணம். அதை நான் கல்யாணத்தப்போ சொன்னேன், அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சது. கல்யாணம் தப்பவே சொல்லிட்டீங்க? கல்யாணம் முடிஞ்சோன்னே அப்பயே சொல்லும்போது அவங்களுக்கு அது அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சேர்ந்து செய்வோம்னாங்க, சேர்ந்து பயணிக்கிறோம். இந்த சேர்ந்து பயணிக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், சாருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், இது இப்படி பண்ணலாம் அது அப்படி பண்ணலாம், அது ஏதாவது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்காங்க இல்லை கரெக்டாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற வரும். ஆனால் அது ஹெல்தி கான்வர்சேஷனாக தான் வச்சுருப்போம். ரெண்டு பேரும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, சில தடவை எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் இல்லை இது பண்ணலாம் அப்படின்றவேன், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் அவங்க ஒன்றும் அதில். சார் பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் இதை வந்து சேவை ரீதியிலான ஒரு மக்களுக்கான பயன்பாட்டு தளத்துக்கு கொண்டு வரணும், மக்களை தேடி நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது நீங்கள் முதல்ல எந்த கிராமத்துக்கு பயணப்பட்டீங்க? எங்கள் நேட்டிவ் சிங்கமலரின்றது ஒரு ஒரு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போதைக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, போதுமான ஃபெசிலிட்டிஸ் அங்கே கிடையாது. ஆண்டவனோட அருள் இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று பண்ண ஆரம்பிச்சு ரெடி பண்ணி. அங்கேயுமே நாங்கள் ஒரு வீக்லி தான் டைம் கொடுக்குறோம், அங்கேயும் ரொம்ப கொடுக்க முடியல, ஆனால் அதுவும் பண்ணணும் நல்லா. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ அந்த கேம்ப்லாம் நடத்துறீங்க இல்லையா, இலவச முகாம்கள், அதை பற்றி சொல்லுங்க. இலவச மருத்துவ முகாம்களுக்கு வந்து நாங்கள் இப்போ அந்த ஒரு இந்த சேவை செய்யணுன்றதுக்காண்டியே ஒரு சும்மா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஆரம்பித்தோம். 2012 ஆரம்பித்தோம். அந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்து அது மூலிமா சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். இதையும் அதையும் கிளப் பண்ணி, ஏன்னா ட்ரஸ்ட்டுக்கு எனக்கு யாரும் டோனர்ஸு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நாங்களாக அதை செஞ்சு ஒரு ஆக்டிவிட்டி காமிக்கிறக்காண்டி தான் ஃப்ரீ மெடிசன்ஸ் கொடுப்போம். கேம்ப்பு எந்த ரூரல் பெல்ட்டில் கொடுக்குறாங்களோ அங்கே போய் கேம்ப் பண்ணிட்டு வருவோம். ஆனால் உண்மையான நல்ல கேம்பாக பண்ணிட்டு வருவோம். ஸோ வீக்லி ஒன்ஸ்ன்னு எடுத்தால் கூட நமக்கு 50 கேம்ப்ஸ் ஆவரேஜாக இயர்லி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிடுவோம் எல்லா வருஷமும். ஆவரேஜாக 50 கேம்ப்பு வருஷத்துக்கு 50 கேம்ப்பு. இதில் மெடிசன்ஸு, போதுமான தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸு இன்க்ளூடிங் இசிஜி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லா கிராண்டாகவே தான் பண்ணுவோம். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சார் மனசுக்கு திருப்தியாக இருக்குது? ஓகே, நம்ம நினச்ச விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு தடவை கேம்ப் பண்ணும்போது ஆவரேஜாக ஒரு எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 to 200 பயனாளிகளுக்கு அது போய் சேரும். அதுவே ஒரு பெரிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது, அதில் வர்ற சில பேஷண்ட்ஸுக்கு நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மூலியமாகவும் இசிஹெச்எஸ் நம்ம இந்த என்ன சொல்லுவோம் எக்ஸர்வீஸ்மெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு திட்டம் இருக்குது, இராணுவத்தினர் திட்டம், முன்னாள் இராணுவத்தினர் திட்டம் இருக்குது, அது மூலியமாகவும் நாங்கள் அதை அவங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுவே ஒரு பெரிய, ஏன்னா சில பேர் ரீச் பண்ண முடியாமல் இருப்பாங்க, யாரை போய் பார்க்கறது எங்கே போய் பார்க்கறதுன்னு தெரியும், ப்ராப்ளம் இருக்கும், யார்கிட்ட சொல்கிறது கரெக்டான பர்சன் ரீச் பண்ண முடியாமல் இருப்பாங்க. அவங்கள அந்த மாதிரி கேம்ப்ல ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு நம்ம சந்தோஷத்தை நிம்மதியாக இருக்கும். நம்ம செய்கிற தொழிலுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். ஒரு செஞ்சோம், ஒரு 10 பேர் ஹாப்பி ஆனாங்கன்ற ஒரு நிம்மதி இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம் சார். நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து நர்சிங் படிக்க வைக்கிறீங்களாமே கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய, அதாவது கிராமப்புறம்னு சொல்ல குக்கிராமத்தில் இருக்கவங்கள வந்து எஸ்பெஷலி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. இன்டீரியர்ல இருக்கிற பிள்ளைங்க விரும்புவாங்க, அவங்களுக்கு நர்சிங் அவங்களுக்கு சோர்ஸ் இல்லாததுனால அப்படி போயிடுவாங்க. படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் படிக்கிறதுக்கு பொருளாதார தடை இருக்கிறதுனால அப்படி படிக்காம போயிடுவாங்க. ட்ரஸ்ட் மூலியமா அங்க இருக்க ட்ரஸ்ட் ஒரு பீப்புள் வருவாங்க, செலக்டடா இந்த பிள்ளைங்களை நீங்க இந்த ஐஎம்ஏன்னு அந்த அசோசியேஷன்ல நர்சிங் நடத்துறோம். அது 2 years ஐஎம்ஏ கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மூலியமா பண்ற கோர்ஸ், 2 years கோர்ஸ் ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் இது. ஸோ இதை வந்து நாங்கள் அவங்களுக்கு போய் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி, அவங்க அங்கே உள்ள செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருப்பாங்கல்ல, அவங்கள பூல் பண்ணி போய் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்களே வந்து அந்தந்த கிராமத்துக்கே வேலைக்கு போயிடுவாங்க. சார் மேம், உங்களால் நான் இன்னைக்கு இந்த ஒரு பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார்? அது நிறைய
பிள்ளைங்க நிறைய குழந்தைங்க நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அது ரொம்ப நம்ம பிள்ளை நல்லா வந்துருச்சுன்ற ஒரு ப்ரௌடாக. வாழ்க்கையில் தப்பா போனவங்களே மாறி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க. நீங்க சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டியில ஒர்க் பண்ணிருக்கீங்க, மதுரையிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ மதுரையில தான் உங்களோட சேவை தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க ரெண்டுத்துக்குமான அந்த வித்தியாசமா யோசிப்பீங்கல்ல, நான் அங்க அப்படி இருந்தேன், இங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி இருந்தாங்க, பட் இங்க அப்படி இல்லை, அந்த மாதிரினா நீங்கள் ஒரு பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப்லாம் அங்கே ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு அதை இது பண்ணுறாங்கன்றது தெரியல. பட் என்னோட ஒரு ஷார்ட் ஸ்பேன், அங்கே ஒர்க் பண்ண ஷார்ட் ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு மதுரை. இங்கே வந்து இந்த பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஜாஸ்தி. இல்லை, இது வந்து இங்கே அந்த மக்கள் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு நல்ல நம்மளோட ரிலேஷனோட இருப்பாங்க. அதனால் நாங்களும் கொடுக்க வேண்டியிருக்கோம். சென்னை ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டு, அவங்க அப்படி குயிக்காக தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையில் தள்ளப்படுறது. அதனால் அது தப்புன்னு இல்லை. இங்கே இந்த மதுரை மக்களே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம அவங்களோட ஒன்றி போய் வேலை பார்க்கணும், அதுதான் அவங்க விரும்புவாங்க. ஸோ இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்களோட லைஃப்பும் அப்படி தான் இருக்குது. ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சுமூகமான உறவு தான் சார். அது ரொம்ப டெலிகேட் உறவு. அது சொல்கிறது முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா நார்மல் ஸ்டேஜில் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு எமோஷனல் ஸ்டேஜில் அது வேற மாதிரி. எப்போதுமே பேஷண்ட்ஸ் வந்து முடியாதவங்க, சிக்காக இருப்பாங்க, எமோஷனலி வீக்காக இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஸ் நடுவில் வரும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப சப்மிசிவாக தான் அவங்கள்ட்ட போகணும். அதனால சப்போர்ட்டிவாகவும் சப்மிசிவாகவும் இருக்கணும். சப்போர்ட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஃபினான்ஷியலாகவும் அவங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குன்னு மேம் சொன்னதுலேருந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையிலேருந்து வரக்கூடியவங்க வந்து சர்ஜரிக்கு கூட என்னால் சரியாக காசு ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நீங்கள் பெருசாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்களாமே சார்? இல்லை, அதுதான் என்னோடய ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்ததுக்குள்ள நோக்கமே அதுதான். நான் வந்து பணக்காரங்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்றக்காண்டியே நான் ஸ்டார்ட் பண்ணல. ஹூமவர் கம் அக்ராஸ், நான் யாரை தாண்டி வர்றோமோ என்ன பெஸ்ட்டு அவங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யணும். அது பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்க இருந்தாலும் சரி. அதனால் என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது தான். இதே சார் நீங்கள் வந்து வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கவே இல்லை, நான் வந்து ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் பெருசாக யார்கிட்டையும் பேஷண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் ஏன் சார் எதுவுமே இதுவரை நீங்கள்? எனக்கு அந்த பழக்கம் இல்லை, அந்த பார்த்தே யோசிக்கல. தொடர்ந்து நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரீ மெடிக்கல் கேம்பாக இருக்கட்டும், மாணவர்களை நர்சிங் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இதையும் தாண்டி வந்து ஃப்ளட் டைமில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லி கேள்விப்பட்டோம். உடனடியாக எங்கேயாவது ஒரு ஃப்ளட் அஃபெக்ட் ஆனோ இல்லை டிசாஸ்டர் இருந்தாலோ இமிடியேட்டாக நீங்கள் அங்கே போயிடுறீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். கேரளாவில் நடந்த பாதிப்பில் வந்து அந்த டயத்தில் எனக்கு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் அங்கேருந்தே கால் பண்ணாங்க, ஏதாவது அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. மோர் தென் ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் அந்த அக்சசரிஸ், துணி இதெல்லாம் தவிர, சாப்பாடு, துணி இதெல்லாம் போக வி சென்ட் அ மெடிக்கல் டீம். 3 டாக்டர், 3 டியூட்டி டாக்டர் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 நர்ஸு உள்ள ஸ்டாஃப் அனுப்பிச்சிருந்தேன். போய் தே டிட் அ வெரி குட் ஜாப். கிட்டத்தட்ட 5 நாள் அங்கே தங்கியிருந்து பண்ணாங்க. அவங்க எல்லாம் லோக்கல் ஹெல்ப் அவங்க பண்ணாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் பண்ணாங்க. தேவர் வெரி ஹெல்ப்ஃபுல், நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு மன திருப்தியான ஒரு விஷயம் அது. கஜாலே நீங்கள் உள்ள இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த டயத்துலையும் பண்ணோம். அந்த டயத்தில் இந்த பக்கம் தொண்டி சைடில் போய் ஹெல்ப் பண்ணிட்டு. இப்போ எப்படி இருக்கும் மேம் உங்களுக்கு? சார் வந்து சொல்லும்போது இல்லை இப்போ ஒரு ஃப்ளட் வந்திருக்கு, கேரளா உடனடியாக கிளம்பணும், இல்லைனா இங்கே டெல்டாக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். மறுபேச்சே இல்லை உடனே. ஆமாம், அந்த 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 இது பண்ணணும்னு ஒன்று. அது இல்லை, டெசிஷன்றது என்னோட யூனிலேட்ரல் டெசிஷன் கிடையாது, இட்ஸ் மிக்சட் டெசிஷன். அவங்களும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும்னு சொன்னோன்னே அந்த அதர் பார்ட், அந்த ப்ரிப்பரேஷன் செய்வோமான்னு கேட்பாங்க. நல்லா செய்யலாம், அவ்வளோதான், செஞ்சுருவோம் அப்படின்றது. சார் பொதுவாகவே எல்லோருமே வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லாருமே வந்து டாக்டர்களை கடவுளாக பார்ப்பாங்க. நீங்கள் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய உங்களை கடவுளாக பார்த்து அவங்களுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு சொல்கிறீங்க, எப்படி சார் இது? மேடம் வந்து ஸ்டாஃப் மீட்டிங் போடும்போது ஒரே பாயிண்ட்டு தான், உனக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதர் உள்ள வந்தால் நீ அவங்களை எப்படி பார்ப்பியோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்டை பார்க்கணும். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? உங்களுடைய கோல் ஒன்று இருக்கும் இல்லையா? நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், அதுதான் இது ஒரு பிளான் இப்போதைக்கு வச்சுருக்கோம். அண்ட் as I said,
நம்ம சிங்கம்னரில் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கொடுத்தோம்னா அது அந்த கேட்டகரி மக்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் எய்டுன்றது எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கோல்டன் அவர் சொல்லுவாங்க. எவ்ரி திங் ஃபார் எவ்ரி டிசீஸ் அந்த ஒரு கோல்டன் டைம் ஒன்று இருக்கும். அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். கண்டிப்பாக நாங்கள் கடவுள் கிடையாது, ஆனால் எங்களால் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் நான் பண்ணலைன்னு சொல்லக்கூடாது. ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து காமனாக எல்லாருமே இயற்கை வழியில தான் பயிர் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ வந்து செயற்கை உள்ள வரும்போது இது கமர்ஷியல் ஆகுதுங்கிற ஒரு எண்ணம்? ஆக்சுவலாக நமக்கு வந்து நல்ல ஒரு இந்த யூரியா இதெல்லாம் போட்டோன்னே ஒரு ப்ரொடக்ஷன் வந்து டபுள் டைம் வருது அப்படின்னு தெரிஞ்சோன்னே காஸ்ட் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ். ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து அந்த